அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் வணக்கம். கதை கேட்போமா பகுதியில் இன்றைக்கு இந்த பூமியில் பிறந்து விதிவிலக்கான உயிர்களை தவிர்த்து மற்ற எல்லா உயிர்களிலும் மனித உயிர்களிலும் பெரும்பாலும் வாழ்வில் துன்பம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? ஒரே துன்பம் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? இப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஒரு முடிவே இல்லையா? வாழ்க்கை என்றாலே இப்படித்தான் இருக்குமா? இப்படி துன்பப்பட வேண்டும் என்பது இல்லை. இந்த வாழ்க்கை முறையிலிருந்து வெளிவருவதற்கு சுலபமான வழியை முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். அவர்கள் சொன்னதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் என்பது வராது, அல்லது வரக்கூடிய விஷயங்களை எளிமையாக கடந்து போவதற்குண்டான அறிவும் பக்குவமும் வந்துவிடும். அப்படி சொல்லப்பட்ட வழிமுறைகள் என்ன என்றால், முதலில் நான் என்று சொல்லிக் கொள்கிறோம் அல்லவா, அந்த நான் என்பது யார் என்பதை பற்றின அடிப்படை அறிவு இருந்தால் போதும். அந்த நான் என்பது உடலா மனமா? இந்த மனமும் உடலும் நான் அல்ல. உடலின் புலன்களின் செயல்பாட்டிற்கும் மனதின் எண்ணங்களின் செயல்பாட்டுக்கும் நான் அடிமையாக இருக்கிறேன் என்கிற அறிவாவது வேண்டும். இந்த இரண்டு செயல்பாட்டுகளுக்கும் நான் அடிமையாகிவிட்டேன், அது தவறு என்று தெரிகிறது, ஆனால் வெளிவர வேண்டும் என்று முயற்சிக்கிறேன் என்றால் வெளிவருவதற்கு உண்டான வழிகளை சொல்ல ஒரு நபர் வருவார். துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கான வழிமுறைகள் முதலில் வழுக்கு மரம் ஏறுவது போல்தான் இருக்கும். சிறிது முயற்சிப்போம், மீண்டும் பழைய இடத்துக்கே வருவோம், மீண்டும் முயற்சிப்போம். இப்படி பல முறை அல்லது பல 100 முறை முயற்சி செய்துதான் ஒரு குறிப்பிட்ட எல்லையை அடைவோம். ஒரு குறிப்பிட்ட எல்லையை அடைந்து சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டு அந்த நிலையையே தக்க வைக்கும்போது ஒரு சிறு நம்பிக்கை ஏற்படும். அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டுதான் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இது எல்லாம் சாத்தியமா என்றால் சாத்தியமே. நன்றாக படித்து அறிவை வளர்த்து கொண்டால் உயர்வான பொருளாதாரத்தில் உள்ள வேலை கிடைக்கும் என்று 15-18 வருடங்கள் படிப்பதில்லையா? தன்னுடைய தேவைகளையும் சுகங்களையும் அனுபவிப்பதற்கு இவ்வளவு காலம் செலவழிக்கிறார்கள், கடுமையான முயற்சிகள் எடுக்கிறார்கள் என்றால் தான் செய்யும் செயல்களாலும் தனக்கு வரக்கூடிய துன்பங்களையும் சமாளிப்பதற்கு அல்லது கடந்து போவதற்கு சிறு முயற்சி கூட எடுக்க முடியவில்லை எனில் அதிலிருந்து எப்படி மீள முடியும்? நாம் முன்பு செய்த வினை பயனால் வரக்கூடிய துன்பத்தை கடப்பதற்கும் தற்போது செய்யும் செயல்களினால் வரக்கூடிய துன்பங்களை வராமல் செய்வதற்கும் இந்த முயற்சியும் அறிவும் தேவை. அப்படி இல்லையெனில் நமக்கு வரக்கூடிய துன்பத்திற்கான காரணமும் நமக்கு தெரியாது. நம் மனதில் பதிந்த எண்ணங்களால் உருவாகும் ஆசைகளை தேவையா தேவையில்லாததா என ஆராய்ந்து பார்த்து கட்டுப்படுத்த முடியாமலும், உடலில் உள்ள புலன்களின் விருப்பங்களுக்கு உண்டான உணவுகளை எடுத்துக்கொண்டு உடலின் உணர்ச்சிகளை தூண்டி அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் செய்கின்ற செயல்களால் வரும் துன்பங்களையும் நம்மால் நிறுத்தவே முடியாது. ஆக நம்முடைய வினையால் வரக்கூடிய துன்பங்களை விட நாம் யார் என்பதை பற்றின அடிப்படை அறிவே இல்லாததால் நடக்கும் செயல்பாடுகளால் வரக்கூடிய துன்பங்களே அதிகம். அப்படி வரக்கூடிய துன்பங்களுக்கு தொடக்கமும் இருக்காது, முடிவும் இருக்காது என்ற நிலை வந்து கொண்டே இருக்கும். இப்படி இருப்பவர் முதலில் யாராவது ஒருவரின் சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும். அப்படி கட்டுப்பட்டு அவர்கள் சொல்லக்கூடிய செயல்முறைகளை சிரமப்பட்டாவது ஒரு குறிப்பிட்ட காலம் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கும் போது அவர்கள் சொல்லக்கூடிய உணவு முறையும் குணங்கள் மாறுவதற்குண்டான பழக்க வழக்கங்களையும் கடைபிடிக்கும் போது முதலில் மிகவும் சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் சிறிது காலம் கடுமையாக முயற்சி செய்து கடைபிடிக்கும் போது நமது உடலிலே சிறு சிறு
மாற்றங்கள் ஏற்படும். அது நமது ஆரோக்கியத்தை அதிகமாக்கும். பழக்க வழக்கங்களினால் குணங்கள் மேம்பட்டு நமக்கு தொந்தரவு தரக்கூடிய விஷயங்களிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு விலகி இருப்போம். இதையும் நமக்குண்டான அறிவு கொண்டு கவனித்து பார்க்க வேண்டும். அதை விட்டுவிட்டு கவனிக்காமல் இருந்தால் மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்து விடுவோம். இப்படி உடலும் மனமும் மேம்படக்கூடிய வழிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்க எந்த அளவிற்கு உடலும் மனமும் ஒழுங்குபட்டு செயல்பாட்டை சிறப்பாக செய்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய துன்பங்கள் பெருவாரியாக குறைந்துவிடும். இப்படி முன்னேற்றம் அடைந்தவர்கள் தங்களுடைய வினைகளால் வரக்கூடிய துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை அனுபவித்து கடந்து போவதற்குண்டான பக்குவத்தை அடைவார்கள். இப்படிப்பட்ட செயல்பாட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நிம்மதி என்பது இருக்கும். ஏனென்றால் தன்னுடைய செயல்பாட்டால் வரக்கூடிய துன்பங்களும் அவர்களுக்கு வராது. தனக்கு வரக்கூடிய துன்பங்களை கடந்து போகக்கூடிய அறிவும் பக்குவமும் இருப்பதால் வாழ்க்கையில் பயமும் இருக்காது. ஒருவன் தனிப்பட்ட மனிதனாக இருக்கும்போது இந்த விஷயங்கள் பெரும்பான்மையாக சாத்தியப்படும். அதே அவன் இல்லறத்தானாகவோ இல்லை மற்றவருக்கு கடமைப்பட்டவனாகவோ இருக்கும் காலங்களில் அவர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் இந்த விஷயங்களில் சிறப்பாக செயல்பட முடியும். அப்படி இல்லாவிடில் அவர்கள் கடுமையாக போராட வேண்டி வரும். கணவன் மனைவி அல்லது உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் இந்த விஷயங்கள் செயல்படும் போது யார் யார் ஒத்துழைப்புடன் செயல்படுகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த செயல் பயனளிக்கும். எல்லோருமே வாழ்வில் துன்பமில்லாமல் துன்பங்களை கடந்து போகக்கூடிய பயமில்லாத ஒரு நிலைக்கு வந்து விடுவார்கள். நமக்கு ஒருவர் மூலம் ஒத்துழைப்பு இருப்பதற்கும் இல்லாததற்கு காரணமும் நாமே. நாம் ஒருவர் மீது பற்று வைத்துவிட்டு நமக்குண்டான முயற்சியை அவர்களுக்காக விட்டு கொடுக்கும்போது அந்த விட்டு கொடுத்தல் ஒரு எல்லைக்கு உட்பட்டு இருப்பதை தாண்டி மிகவும் அதிகமாக ஆகும்போது பரிதாபம் என்ற பலவீனத்துக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இந்த பரிதாபம் என்ற பலவீனம் இருக்கும் வரை அவன் அந்த துன்பத்தில் அடிபட்டு சிக்கி சீரழிவான். தன்னுடன் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் செய்யவில்லை எனினும் நம்மையும் செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் என்றால் அவர்களை விட்டு விலகிவிட வேண்டும். அது தாயாகவோ தந்தையாகவோ கணவனாகவோ மனைவியாகவோ பிள்ளைகளாகவோ எந்த உறவு முறையாக இருந்தாலும் மனதையும் உடலையும் கெடுத்து தங்களை மீண்டும் மிருக நிலைக்கு இழுத்துச் செல்லும் குணங்களை பெற்று தினம் தினம் வாழ்கிறோம் என்று சாவதற்கு பதில் விலகி இருப்பது, தனித்து செயல்பட்டு துன்பமில்லாமல் இருப்பது உத்தமம். அதுதான் சரியான வாழ்க்கையும் கூட. பரிதாபம், பாசம் என்ற குணங்களில் அதிகமாக பற்று வைத்து அதை நியாயப்படுத்தி கொண்டு இருப்பவர்களுடைய வாழ்க்கை எல்லாமே திரிசங்கு சொர்க்கம் போல் மேலும் செல்ல முடியாமல் கீழும் செல்ல முடியாமல் இருக்கும். இதற்கு பாரதத்திலேயே ஒரு உதாரண கதையை சொல்லலாம். மகாபாரதத்தில் முற்றும் உணர்ந்தவன் கண்ணன். கண்ணன் தன்னுடைய உடலையும் மனதையும் ஒழுங்குபடுத்தியவன். அதனால் அவனுடைய செயல்களால் அவனுக்கு எப்பொழுதும் துன்பம் வந்ததில்லை. ஆனால் அவனது வினைப்பயனால் வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் பயமில்லாமல் கடந்து வெற்றி கொண்டவன். நாமெல்லாம் அப்படி இல்லை. முதலில் நம்மையும் நாம் ஒழுங்குபடுத்தி கொள்வதில்லை. ஒரு சிறு அறிவும் பக்குவமும் ஏற்பட்டு விட்டாலே அதையே முழுமையானதாக கருதி கண்ணனுடன் ஒப்பீடு செய்யும்போது கண்ணனை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. பிறகு எப்படி நமக்கு வரும் வினையால் வரக்கூடிய துன்பத்தை கடந்து போக முடியும்? அதுபோல பாரதத்தில் பாண்டவர்கள் ராஜ்யத்தின் மீது அவர்களுக்கும் பற்று இருக்கிறது. ராஜ்யத்தில் பாகம் கேட்கிறார்கள். ராஜ்யத்தின் பாதி பாகத்தை பிரித்து கொடுக்கிறார்கள். அதையும் சூதாட்டத்தில் இழக்கிறார்கள். அதற்கு காரணம் மனதின் ஆசையாலும் உடலின் தூண்டுதலாலும். பின்பு அது தவறு என்று புரிகிறது. மீண்டும் சூதாடி 12 வருட வனவாசமும்
ஒரு வருடம் யாருக்கும் தெரியாமல் மறைந்திருந்து வாழ வேண்டுமென்ற அஞ்ஞான வாசமும் செய்கிறார்கள். பிறகு வந்து நாட்டை கேட்கிறார்கள். நாடு இல்லை என்றாலும் கடைசியாக 5 வீடுகளாவது கொடு என்கிற அளவிற்கு கேட்கிறார்கள். அதற்கு துரியோதனன் எள்முனை அளவு இடம் கூட தர முடியாது என்கிறான். துரியோதனன் உடலுக்குண்டான செயல்பாட்டையும் ஒழுங்குபடுத்தவில்லை, மனதுக்குண்டான செயல்பாட்டையும் ஒழுங்குபடுத்தவில்லை. அதனால் பாண்டவர் மீது பொறாமை கொண்டதன் விளைவாக தன்னை பெற்றவர்கள் சொல்லையும் குருமார்கள் சொல்லையும் முன்னோர்கள் சொல்லையும் துரியோதனன் காது கொடுத்து வாங்கவே இல்லை. கடவுளே வந்து சொன்னாலும் நானே சொன்னாலும் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் என்பது போல துரியோதனன் இருந்துவிட்டான். கர்ணனுக்கு துரியோதனன் செய்த உதவியால் கர்ணன் துரியோதனுடைய செயலுக்கு எல்லாமே ஆதரவளித்தான். துரியோதனனுடைய தவறான செயல்பாட்டை துரியோதனன் மீது வைத்த பற்றாலும் மிகைப்படியான பாசத்தாலும் கர்ணன் துரியோதனனை தூண்டிவிட்டான். அவனுடைய தவறை சுட்டி காட்டவில்லை. பாண்டவர்களுக்கு தாங்கள் செய்தது தவறென்று தெரிந்தது. கண்ணனுடைய ஆலோசனையை கேட்டார்கள், பெரியவர்களுடைய ஆலோசனையும் கேட்டார்கள், கண்ணனையே தூதனுப்பினார்கள். தாங்கள் தற்போது வாழ்வதற்குண்டான வாழ்வியல் அமைத்து கொள்வதற்கான இடமாவது வேண்டுமென்றார்கள். இவர்கள் சத்திரியர்கள் என்பதால் தன்னுடைய எதிரியை விட பலமானவர்கள் என்பதாலும் தங்களுடைய ஆற்றலை நிரூபித்து தங்களுக்குண்டான வாழ்விடத்தை அவர்களாகவே அமைக்க வேண்டும் என்ற தர்மத்தின்படி போருக்கு ஒத்துக்கொண்டார்கள். அப்படி இல்லாமல் வேறு நகரங்களிலோ வேறு ராஜ்யத்திலோ சென்று தஞ்சமடையலாம். அப்படி தஞ்சமடைந்தால் அது அவமானம். ஒரு ராஜ்யத்தை வென்றுவிட்டு திரும்ப யாரிடம் வென்றோமோ அவனிடமே கொடுத்துவிட்டு போ என்று சொல்லிவிட்டு சந்நியாசம் போவது கூட சிறப்புதான். பாண்டவர்களுக்கு அடிப்படை அறிவிருந்தது. அதனால் தங்களை ஒழுங்குபடுத்தி கொள்வதற்காக முன்னோர்களின் வழிமுறைகளை கடைபிடித்தார்கள். அதை கடைபிடிக்க தங்களுடைய செயல்களால் ஏற்படக்கூடிய துன்பங்களை குறைத்து கொண்டார்கள். வரக்கூடிய வினைகளையும் முன்னோர்களின் ஆதரவுடன் தன்னை வழிநடத்தக்கூடியவர்களின் ஆதரவுடனும் வென்று ராஜ்யத்தை கைப்பற்றினார்கள். ஆனால் துரியோதனன் தன்னை எந்த வகையிலும் மாற்றிக்கொள்ளாமல் தான் செய்வதே நியாயம் என்று வாதிட்டு கடைசியில் போரில் மாண்டு போனான். கர்ணனுக்கும் தான் செய்வது தவறு என்று தெரிந்தும் நண்பன் மீது வைத்த எல்லையில்லாத முட்டாள்தனமான பற்றால் அவனும் மாண்டு போனான். இப்படி மாண்டு போனவர்கள் அடுத்த பிறவியிலாவது தன்னை திருத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு பிறப்பார்களா என்றால் இல்லை. மீண்டும் எந்த நிலையில் எந்த குணாதிசயத்தில் இறந்தார்களோ அதே நிலையில் பிறப்பார்கள், அதே செயலை செய்வார்கள். மீண்டும் அந்த அடி விழும். என்றைக்கு அவர்களுக்கு அந்த அடியின் வலி தாங்க முடியாத அளவுக்கு உரைக்கிறதோ அந்த சமயத்தில்தான் அவர்களுக்கு புத்தி தெளியுமென்றால் அதுவரை அடி விழுவும். அதன் பின்பு புத்தி சிறிது தெளிய ஆரம்பித்தால் தன்னுடைய செயலை மாற்ற வேண்டுமென்று முயற்சித்து அதில் சிறிது வெற்றி பெற்றாலும் அவர்களுடைய முன்னேற்றம் மிகவும் அபரிமிதமாக இருக்கும். இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் வால்மீகி கதையை சொல்லலாம். வால்மீகி ஒரு திருடனாக இருந்தவர். நாரதரை ஒரு முறை சந்தித்து அவரது அறிவுரையால் தெளிவு பெற்று திருடனாக இருந்த வால்மீகி தவம் செய்து பெரிய முனிவராக மாறி இராமாயணம் என்னும் காவியத்தை இயற்றியதாக புராணங்கள் சொல்லுகிறது. ஆகவே துன்பங்கள் நீங்குவதற்கு நம்மை நாமே ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.